Hi friends, welcome back to Mama's Viva. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினா இதுல வந்து என்ன சீக்ரெட் அடங்கி இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நேத்து வந்து நாங்க வெளியில போனோம் சரிங்களா. அப்ப வந்துட்டு நாங்க மீன் கடை கிராஸ் பண்ணி போகும்போது மீன் வித்துட்டு இருந்தாங்க. என் மைண்ட்ல தோணுச்சு ஆனா மோனா வந்து வாய் தந்துட்டா போ நண்டு வாங்கி செய்யுங்கப்பா அப்படின்னுச்சு. நான் பார்த்தேன் நண்டு இருக்குமே நண்டு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சேன்னு நான் என் மைண்ட்ல நினைச்சிட்டு வரேன். அவ பாயில தோன்னு சொல்லிட்டா. அதனால சரிப்பா புள்ள வந்து ஒரு 10 நாளோ 20 நாளோ தான் இங்க இருக்கும். இதுக்கப்புறம் போயிட்டு அவங்களோட சமையல் தான் சாப்பிட போகுது கொஞ்ச நாள் பழகிற வரைக்கும். இல்ல அது இல்லாம மெயினா நண்டு அங்க கிடைக்கிறது கஷ்டம். நண்டு கிடைக்கிறது கஷ்டங்கிறத தாண்டி நண்டு அவங்க வீட்டுல யாருக்கும் செய்ய தெரியல, அவ்வளவா சாப்பிடறது இல்லைங்கனால செய்ய தெரியுது இல்ல. அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நண்டாவே இவ்வளவு நண்டு புச்சின்னு வந்துக்கிறாரு சரியா. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த நண்டை கிளீன் பண்ணி நம்ம செஞ்சுட்டு இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் வந்து மோனாக்கு வந்து சர்ப்ரைஸா கொடுப்போம். ஷாக் ஆயிடும். சொல்லாத சொல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் நண்டு எப்படி செய்யறேன்னு நான் இன்னைக்கு காட்டுறேன் உங்களுக்கு. நண்டு ஆயிரது எப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா இதெல்லாம் நான் இங்க வந்து கத்துக்கிட்டேன். ஏன்னா நண்டு ஆயிரது என்னென்னமோ கத்துக்கிறானுங்க. அதெல்லாம் எங்களுக்கு கோயம்புத்தூர்ல பழக்கல ஃப்ரெண்ட்ஸ். கடையில வெட்டி அழகா நீட்டா கொடுப்பாங்க, வந்து கழுவி வறுத்து வைக்கிறதா வேலை. பட் ஆனா இங்க வந்து நிறைய விஷயங்கள் நான் வந்து பிராக்டிக்கலா வந்து பழகிருக்கிறத வந்து உங்களுக்கும் வந்து சொல்றேன். ஓகேவா? நான் என்னெல்லாம் இங்க வந்து பழகிருக்கேன் அப்படின்னு. நண்டு ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கலாம் சரியா. இந்த காலையே புடிச்சுப்பேன். புடிச்சிட்டு இப்படி எடுத்தோன்னா இது வந்துருமா. வந்ததுக்கு அப்புறம் இப்படி என்னப்பா காலையை உடஞ்சு கிடக்குது. இப்படி எடுத்தோன்னா இப்படி வந்துரும். ஓகேவா? இப்படி புடுங்கணும்னா இப்படி வந்துரும். ஓகேவா? இது இருக்கிறதெல்லாம் இப்படி பிச்சு போட்டுருணும். இதெல்லாம் வேஸ்ட். இது வேஸ்ட், இதுவும் வேஸ்ட். ஓகேவா? இதெல்லாம் வேஸ்ட். இதெல்லாம் இப்படி பிச்சு போட்டுருவேன். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம கிளீன் பண்ணிக்கணும். அப்புறம் வந்துட்டு இந்த கால் என்ன பண்ணுவேன், இப்படி திருகிடுவேன். அப்படியே மாமா கழுத்து திருகுற மாதிரி டபக்கு டபக்குன்னு அப்படி நினைச்சோன்னு வைங்க, டபார்னு வந்துடும் வேகமா. மாமா கழுத்து அவ்வளவு வீக்கலாம் இல்லப்பா, தாங்குப்பா. ஓகேவா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி தண்ணியில காட்டணும் அப்படின்னா இந்த வேஸ்ட் எல்லாம் போயிடும். அவ்வளவுதான். அவ்வளவுதான். இப்போ ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இது நண்டு ஃப்ரெஷ் நண்டு ஆயிப்போச்சு. இப்படி சைட்ல எல்லாத்தையும் நம்ம கழுவிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2 பாக்கெட் தண்ணி வேஸ்ட் பண்ணுவேன் நீனு இவ்வளவு நண்டை கழுவி முடிக்கிறதுக்குள்ளார. இல்ல உங்களுக்கு காட்டினேன், ஃபோர்ஸா அடிச்சா கொஞ்சம் தண்ணியில வேகமா சீக்கிரம் போயிடும் அப்படிங்கறத நான் வந்து காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்ப பாரு அவ்வளவுதான். நண்டு கிளீன் ஆயிடுச்சா? கிளீன் நண்டு ஆயிடுச்சு பாரு. நண்டு கிளீன் ஆயிடுச்சா? இது நல்லா உப்பு போட்டு கடைசியா கழுவிக்கணும். அவ்வளவுதான். இதை எடுத்து என்ன பண்ணணும், இன்னொரு பாத்திரத்துல போட்டு வச்சுக்கணும். இதை தூக்கி இந்த மாதிரி வடச்சட்டில போட்டுக்கணும். அப்படியே ஒன்னொன்னா வந்து இப்படி இப்படி. அவ்வளவுதான். இது அப்படியே ஈஸி. என்ன ஈஸி தூசி ஜுஜிபி இதெல்லாம் நமக்கு. அதே மாதிரி சாப்பிடுறதும் ரொம்ப ஈஸி. தூசி எடுத்து டப்பக்குன்னு போட்டு ஒரு ஓரமா சட்டியோட எடுத்து வச்சு உட்காந்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ். ஆனா இப்ப கடிக்க முடியுமான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். மாத்திரை போடணுமான்னு தெரியல, யோசிக்கணும். வெயிட்டிஸ். ஏன்னா பல்லுகிட்ட இப்ப வந்து போச்சேன்னு என் உயிர் போயிடும். அந்த மாதிரி வழியில இருக்குது. அதனால வந்துட்டு பார்த்துதான் வந்து சாப்பிடணும். இத இந்த இதுவை திருகிறதுக்கே உனக்கு இப்படி முக்குற இல்லப்பா, கையில குத்திடும் எங்கேயாச்சும். பயந்துன்னா வந்து நண்டு நானா சூஸ் பண்ணி வெயிட்டா நண்டு எடுத்தேன். அமாவாசைக்கு அப்புறம் போகணும்பா, அப்பதான் வந்து அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா அந்த டைம்ல தோண மாட்டேங்குது. இது வெறும் சட்டி. இந்த வெறும் சட்டியை காமிச்சிட்டு என்ன பண்ண சொல்றேன், எல்லாரும் என்னோட இருப்பா இந்த சட்டியோட சேப்பும் மூஞ்சோட சேப்பும் ஒரே மாதிரி இருக்குதுப்பா. ரீல்ஸ் ஒண்ணு வரும், சட்டி ரீல்ஸ் 2 சட்டி பார்க்கலாம் நீங்க அப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு என்ன பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னா வெங்காயம் தக்காளிலாம் ஃபர்ஸ்டே பொடியா அரித்து வச்சுட்டேன். எல்லாம் கிளீன் பண்ணி கழுவி சுத்தம் பண்ணி. நீ பாரு எவ்வளவு தக்காளி போடுற எவ்வளவு வெங்காயம் போடுறன்னு. இதே உங்க அக்கா போட்டுச்சுன்னு வச்சுக்கோ, பாக்கியா அக்கா, அப்படியே 1 கிலோ தக்காளி 1 கிலோ வெங்காயம் போட்டு அது என்னன்னே தெரியாம பண்ணிடும். முதல்ல பண்ணுச்சு பாரு எறாவை. தக்காளி சட்னியில எறாவை வேக வச்சு போட்ட மாதிரி இருந்ததுன்னு மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு. இதில் வந்து என்னன்னா சின்ன வெங்காயம் தான் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் அது நல்லா வதக்கணும். ஓகேவா? வதக்காம இருந்தால் நறுக்குன்னு இருக்கும். இதில் கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்சிங். இப்போ வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் நறுக்கிறதுக்கு டைம் இல்லை. இது நேற்று நறுக்கி வச்சிருந்தேன்.
அதனால அது ஒரு வாரமா நறுக்கியே தான் இருந்துச்சு. இல்ல நேத்து பண்ணேன், நேத்து எடுத்தேன். அப்புறம் கருவேப்பிலை. ஆனா நண்டும் ரொம்ப சிம்பிள் தான். நல்லா கிரேவியா செய், குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு ரசம் வச்சுட்டு போதும். இன்னும் சிக்கன் என்ன பண்ண போற? 65 பண்ண போறியா? இல்ல அவ்வளவுதான் ஏற்றணும். நமக்கு என்ன வேணுமோ அவ்வளவுதான் ஏற்றணும். 65 தான் சொல்லுவான், ஆனா தொட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. இல்ல அது வேலைக்கு ஆகாது 65. ஏன்னா இது பேக் பீஸ். நம்ம வந்து தக்காளி வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கிறோம். என் அடுப்பு எரிய மாட்டேங்குது. ஏன்னா எண்ணெயை ஊத்தி ஊத்தி கொதப்பி என் அடுப்புள்ள எண்ணெயா இருக்கு. அதுக்குதான் கிச்சன்லாம் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கிச்சன் சைடு யாருமே சேர்க்க மாட்டாங்க, அது அவங்க ராஜ்யமா இருக்கும். ஆனா நீ அப்படியா? யார் வேணா கிச்சன் ராஜ்யத்தை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிடுவான்னு. இப்ப ஒரு தட்டு சோறு கொடுத்தா போதும்னு நினைக்கிறேன், ஆனா யாரும் செய்ய மாட்டேன்றீங்க. நானே தான் இங்க வர வேண்டியதா இருக்கு. ஆனா அடுப்பை மட்டும் நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க எல்லாரும் வந்து. அப்ப அடுப்பு இதுவும் ஆகக்கூடாதுன்னா நீயே வந்து செய்யணும்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என் நைட்டி பத்தி கேக்குறீங்க. ஆமா, இது வந்து நம்மளோட அல்லுலோஸ் பிரியா வந்து அவங்களோட ஓன் மேனுஃபேக்சர், ஓன் டிசைன், அதுவே சூஸ் பண்ணி பண்ணிருக்கு. ஆனா பட் எனக்கு நல்லா இருக்கு. எனக்கு என்ன சொல்றது, கம்ஃபர்டபுளா இருக்கு. கஃப்தான் போட்டிருக்கனால நமக்கும் வந்து வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா ஃப்ரீயா இருக்கு. எப்ப பார்த்தாலும் நம்ம நல்ல ட்ரெஸ் போட்டு இருக்க முடியல, ஏன்னா இந்த வேர்க்காட்டுல. அதனால உங்களுக்கும் வேணும் அப்படின்னா அவங்களோட பேஜை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டா பேஜ் ஆல்ப் ஸ்டோர்ஸ். இன்ஸ்டா பேஜ் ஆல்ப் ஸ்டோர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு என்னன்னா தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இங்க வக்காட்டு இதுல இப்போ கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். இது கொஞ்சம் சிக்கனுக்கு. ஓகேவா? எல்லாமே பங்குட்டு வச்சுருக்கேன். சிக்கன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஓகே, இதுல கொஞ்சம் சால்ட்டை போட்டுட்டு போவோம். அதுவே கொஞ்ச நேரம் வதங்கிட்டு நம்மளை கூப்பிடும். தீஞ்ச வாசம் வரும், அப்போ எழுந்து வந்தா போதும். இதெல்லாம் வந்து நீங்க கத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிலாம் வந்து யாரா பண்ணுவீங்களா? எவ்வளோ அழகா எப்படி ஆயிடுச்சுன்றத கண்டுபிடிக்குது பாருங்க. தீஞ்ச வாசம் வரும்போ ஆரம்பிக்கும் பாத்தீங்களா, ஸ்டார்ட். தீஞ்ச ஸ்மெல் ஸ்டார்ட் ஆகும்போது ஓடி வந்து டக்குன்னு நம்ம பண்ணிடணும். அது வரைக்கும் அது பக்கத்துல நீங்க நிக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அது அப்படியே அதுவே பிடிக்கும் போது சரசரன்னு சத்தம் கேட்கும், நமக்கு மூக்குக்கு தீஞ்ச வாசனை அடிக்கும். அப்போ ஓடி வந்தா போகும். வேற லெவல் பண்ணிங்க. இப்போ நாங்க நிக்கணுங்கிற அவசியம் சிம்ல வச்சுட்டு போறேன். அது தீஞ்சதுக்கு அப்புறம் வருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாப்பா வந்து காலேஜ்ல இருந்து வந்துருச்சு. அங்கதான் இருக்குது. உள்ள வரும் தின்றதுக்கு ஏதாவது இருக்குதான்னு பீராயும். அப்ப நண்டு பார்த்துட்டு எப்படி கொடுக்குது எக்ஸ்பிரஷன் பார்ப்போம். நாங்களும் சாப்பிடலான்னு ரொம்பப்பா. நீ ஆனா நீ இதை இங்கேருந்து கத்துன்னு போயிடு. நண்டு நீ இங்கேருந்து கத்துக்குன்னு போயிட்டேன்னு வச்சுக்கேன், உங்க மாமியாருக்கு நீ நண்டு சமைச்சு கொடுக்கலாம். அப்ப நான் செய்யறேன் இன்னைக்கு. இன்னைக்கு வேணா, இன்னைக்கு வேணா, நாளைக்கு கொஞ்சமா வாங்கிட்டு வந்து தரேன். நானே 2 நாளா நண்டு 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 கேட்டு இப்பதான் வாங்கிட்டு வந்துக்கிறேன். நீ நேத்து தான் கேட்டேன். கேட்டுனேன் இல்லையே, கவனிக்கவே இல்லையே. நாங்க நண்டு உன் பொண்ணே செய்தான்ப்பா, நீ வேணாமாப்பா, வந்துருவியான் பேக். ரொம்ப நாளைக்கு நண்டு சாப்பிட்டு நானே செஞ்சுக்கிறேன். ஆமா பாப்பா, நீ நான் சொல்ற மாதிரி நீ நண்டு இப்ப நின்னு கத்துக்கோ. ரைட்டா? அவங்களுக்கு நண்டு செய்ய தெரியுது இல்ல, இத நீ போய் சொல்லி குடுத்தற, நீ பெருமைப்படுத்துவாங்க. ஆமா, எனக்கு அப்படியே இங்க கிச்சன்ல இருந்தே வாய்ஸ் இல்ல மஞ்சள் போடுறேன் அப்படி எல்லாம் சொல்லுங்க, நான் இங்க இருந்து கேட்கிறேன். பாப்பா, நீ இத கத்துக்கிட்டு நீ போய் செஞ்சு கொடுத்தன்னு வச்சுக்கேன், செய்வேன். உங்க மாமியார் வாய்க்கு வாய் சொல்லுவாங்க, மருமோ நண்டு சூப்பரா செய்வா அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி பெருமையெல்லாம் கொடுக்க மாட்டியா நீ அவங்களுக்கு? அவங்களுக்கு வேணா போய் சொல்லி கொடுத்துருவேன். இது பாருங்க, ஒரே வாட்டி தான் நான் சொல்லுவேன், டக்குன்னு செஞ்சுடுங்க, உங்களுக்கு கைப்பக்குவம் நல்லா இருக்குது, அதனால சூப்பரா செய்வீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவேன். செஞ்சு தருவியா? வாயிலே வடை சுடுவோம். தடா டடா டடா டன்னு. உனக்கு என்ன வடை வேணும்? உளுந்து வடை வேணுமா, பருப்பு வடை வேணுமா? இல்லப்பா, இதை நான் முறியடிக்கிறதுக்கு உனக்கு நான் 3 மணிக்கு ஒரு நாள் மட்டன் பிரியாணி செஞ்சு, சிக்கன் 65 செஞ்சு, ஆனியன் ரைத்தா செஞ்சு. இப்ப வந்துட்டு சாரி ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டது நான் சொல்லல. அப்புறம் நீ என்ன உதாசீனப்படுத்திட்ட, அதனால உனக்கு கேன்சர் கிடையாது. இப்ப மஞ்சள் தூள் சரியா? அப்புறம் எங்கப்பா, ஓகே, கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க.
ஓவர் ஸ்பைஸியாக போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ், வாயில் வைக்க முடியாது. அப்புறம் வந்து கொத்தமல்லி தூள். ஓகே, இது வேணால் கொஞ்சம் குழம்புக்கு போட்டுக்கோங்க உங்களுக்கு குழம்பு வேணும்னு நினச்சிங்கன்னா. ஓகே, எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன், அதனால தான் பேக்கெட்டாக வச்சுருக்கிறேன். எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் எடுத்து போட்டு நீட்டாக வந்து எல்லாத்தையும் பாட்டிலெல்லாம் கழுவி வைக்கணும். இது வந்து என்னென்னா ஜீரகத்தூள். ஓகேவா, இது மட்டும் ஏன் இருக்குது, இதையும் போட்டுருவோம்ல. ஓகேவா, டப்பாவே காலி தூக்கி. அதுக்கப்புறம் வந்து பெப்பர் கடைசியாக போடணும், கடைசியாகவும் போட்டுக்கணும், கொஞ்சமாக இதில் ஆடும் பண்ணிக்கணும். சரியா, இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா இப்போ வந்து நல்லா வந்து இதை என்ன பண்ணணும், மிக்ஸ் பண்ணிக்கணும். எத்தனை டம்ளர் தண்ணி போடுவேன்? எல்லா இதுவும் நண்டும் முழுகிற லெவலுக்கு தண்ணி ஊற்றுவியா? ஃபர்ஸ்ட் இது வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி குறைஞ்சிக்கணும் அரைச்சிட்டிய. ஓகே, ஓகேவா, வந்துட்டா. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வெயிட்டி இங்கே நண்டு. இப்போ இது வந்துட்டு என்னன்னா நண்டெல்லாம் கழுவி வச்சதெல்லாம் எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான். மொத்தம் 14 நண்டு இருக்குது. 14 நண்டு. அதில் 4 நண்டு சின்ன நண்டு, மற்றதெல்லாம் பெரிய நண்டு. ஓரளவுக்கு பெருசு, ரொம்பலாம் பெருசு கிடையாது. எதுக்கு எண்ணிட்டு வந்த? நான் போடும்போதே என்ன பத்துமா பத்தாதா அப்படின்ட்டு, ஓகே 14 இருக்குது இல்லை போதும் அப்படின்ட்டு கம்முன்னு வந்தேன். ஏன்னா ஹீட்டு ஓவர் ஹீட் இல்லை. 14ல் ஒரு 4 பாப்பா சாப்பிடும், ஒரு 3 நான் சாப்பிடுவேன். மௌலி இதை தொட்டு கூட பார்க்க மாட்டான். பேலன்ஸ் எல்லாம் நீ தான் சாப்பிடுவ. ஆனாலும் அந்த நான் சின்ன வயசுல ராமேஸ்வரத்துல இருந்து எங்க அம்மா நண்டு எடுத்துன்னு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ளஷ் எங்கேயுமே நான் பார்க்கல, இப்போ வரைக்கும் சாப்பிடல. பார்த்தேன்னா இதுல அடியில மசாலா நிக்குதா, இதை அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி பரட்டும் போது எல்லா மசாலாவும் இதுல பிடிச்சிரும். அப்போ அந்த ட்ரையா அந்த மசாலாவே ஜூசியாவா இருக்கும். புரியுதா? அதுல எல்லாம் படல பேரு, அதுல எல்லாம் சுத்தமா படல. தண்ணி ஊத்தும் போது பட்டுரும். இதுதான் என்னோட நண்டு ரெசிபி. இதுல வந்து தண்ணி ஊத்திடுவேன். நமக்கு கிரேவி வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். ஓகேவா? அப்பா நீ போட்டிருக்க மசாலா எல்லாம் கரெக்டா 10 பேர் கழுவி விட்டா மாதிரி இருக்குது. இருப்பா, வேகணும்பா, வேந்து கொதிக்கும்பா. இப்ப இது எல்லாமே மூழ்கணும்ல, மூழ்கி கொதிக்கணும்ல, அதனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். இதெல்லாம் மூழ்க அடிச்சிடணும். உள்ள மூழ்க அடிச்சிட்டோம்னா இது நல்லா வெந்து வரும்போது நமக்கு அந்த ஜூஸியா வந்துடும். கொஞ்சம் நமக்கு குழம்பும் நிற்கும், தொட்டுக்கிற மாதிரி லைட்டா தொக்கு மாதிரி வந்துடும். ஓகே, இவ்வளவுதான் நண்டோட ரெசிபி எனக்கு. இதுல வேணா நீங்க வேணா உங்க குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம், தேங்காய் அரைச்சு ஊத்திக்கலாம், எப்படி வேணாலும் நீங்க பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிட்டியா? இங்க பாரு, இது சிக்கன் குழம்பு. இங்க பாரு, கரெக்டி காட்டு. அடியில கொஜ்ஜா நிக்குதா, சரியா இருக்கும், இது ஜூசியா இருக்கும். இன்னும் ட்ரை பண்ணணும்னா ட்ரை பண்ணலாம். குழம்பு வேணும் அப்படின்னா இருக்கிறேன் நான். அப்படியே சாப்பிட்டு பாக்கலையா நீ? இல்ல, இனிமேதான் சாப்பிட்டு பாரு, அப்பதான் உனக்கு ஏதாவது இருக்கான்னு உனக்கு தெரியும். என்ன இருக்கா அது பேர் ஃபாஸ்டா வெஸ்ட பாரு. கொஜ்ஜை வந்து இது பண்றேன் அப்படியே, நீனு ட்ரை ஆக்கிடாத. ஆஃப் பண்ண போறேன், ஆஃப் பண்ணிட்டு ரசத்தை ஏத்த போறேன். சிக்கன் ஆயிடுச்சா? ரசத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மொத்தமா நீ எவ்வளவு நேரம் டைம் எடுக்கலாம்னுங்கிற? எல்லாத்தையும் எடுத்துன்னு போங்க, சரியா இருக்கும். எல்லாம் சூடு ஆடுறது கூட கரெக்டா இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட ஆரம்பிப்போம். நம்ம எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்றோம் உங்களுக்கு. நண்டு பார்க்கறதுக்கு நல்ல எம்மியா இருக்குது, சிக்கன் பார்க்கறதுக்கு சுமாரா இருக்குது. ரசத்தை பத்தி நம்ம கமெண்டே சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன் 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 சொல்லு, அது என்னோட லிஸ்ட்லயே கிடையாது. ஆமா, என்ன பாப்பா பண்ணுற? கிரேவி எடுத்து ஊத்தினுங்கிற. 2 பேர் நண்டுக்கு வந்து வெறியா உட்காந்துக்கிறீங்க. நம்பர் 1 பேபிமா வேணுமான்ற கேள்வி கேட்குற பத்தியா? போதும், எனக்கு கிரேவி ஊற்ற நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்டுப்பேன் நான். நண்டு பயங்கர எம்மியா இருக்குது. பாப்பா வந்து எல்லாத்தையும் எடுத்து ஊற்றி கலரி வச்சிருக்குது. இது எல்லாத்தையும் எடுத்துன்னு இருக்கேன் நான். எடு, இப்படி வச்சிட்டோம்னா இப்ப கிரேவி வந்துடும். புரியுதா? ஆளுக்கு 2 போட்டேன். எனக்கு சின்னதா இருக்கனால 1 எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். இப்போ வந்து கொசுரா? ஆமா,
இப்போ வந்து பார்த்தோம்னா இது கிரேவி வந்துச்சா? கிரேவி ஃபுல்லா இருக்குது. கிரேவி எடுத்து இப்படி எடுத்து ஊத்துறோம். புரியுதா? நண்டு கிரேவி அதுக்கு நண்டுல ஊத்து. அதுதான் எடுத்து ஊத்தின்னு கிடந்தது. அதுக்கு தட்டில் எடுத்து ஊத்தாத. இப்போ வேணுமா? எனக்கு வேணும். நான் நண்டு கிரேவி ஊற்றி தான் சாப்பிடலான்னுங்கிறேன். அவ்வளோலாம் கிடைக்காது. ஊறுகாய் மாதிரி தான் கிடைக்கும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயம். இதெல்லாம் வந்து நிறைய கேட்டனா கிடைக்காது. இப்படி ஊத்து. அவ்வளோதான். போங்க. நண்டு பார்க்கறதுக்கே வேற லெவல்ல இருக்குது. பாத்தீங்களா? இது வந்து அமாவாசைக்கு முன்னாடி வந்தது போல. இப்ப அமாவாசை நேத்து தான். ஆமா சரியா? நேத்தாப்பா புதன்கிழமை அமாவாசை. அப்ப வந்து இதுக்கப்புறம் வர நண்டு தான் வந்து சதை இருந்திருக்கும். மூஞ்சில கண்ணு விழுந்துற போகுது காரம். அவ்வளவுதான். நல்லா ஆனா கண்ணு திரும்பி போயிடும். சூப்பர். நல்லா டேஸ்டா இருக்கு. எம்மியா இருக்கு. தான் சூப்பரா இருக்கு. சாப்பிடாது. கேட்டா இதுக்கு தொண்டை எரியுது, வயிறு எரியுதுங்க. கோல்ட் எல்லாம் சரியா போயிடும். ஆனா ஹீட். ஓகே. என்ன பாப்பா எப்படி இருக்குது? வெயிட். சதை இல்லடா. சதையே இல்லை. நானும் ரொம்ப வெயிட்டா இருக்குதான்னு பார்த்து எடுத்தேன். எதுவுமே வெயிட் இல்லை. நல்ல டேஸ்ட் நல்லா இருக்குதுல்ல? வேற லெவல்ல இருக்குது. நண்டு ஃப்ளஷ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு பாருங்க. நண்டு மட்டும் தான் நல்லா வருது. எறா ஒழுங்காக வராது. எறா ரெசிபி அனுப்பிச்சிருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். அப்படியா? செஞ்சு பார்ப்போம். சரி, நாளைக்கு ட்ரை பண்ணலாம். A few moments later. எதுக்கு இப்போ அர்ஜென்ட்டா அழகு பத்தினுக்கிறீங்க மூஞ்ச? நான் அழகு பார்த்தேன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. அதனால யாருமே அழகுபடுத்த கூடாது. ஆமா, இவளுக்கு மட்டும் தான் நியாயமான காரணம் இருக்குது. ஆமா, எனக்கு நியாயமான காரணம் இருக்குதானா? இவளுக்கு மட்டும் தான் நியாயம் பண்ணுவா. இரு இந்த பக்கம் முதல்ல ஒழுங்கா பண்ணிருக்குதான்னு பாப்போம். இரு அப்படியே ரெடி. கேமரா அப்படியே வெயிட். கண்ணு வேற தெரியாது. கண்ணு வேற தெரியாம ஐயோ லைட் போட்டு சர்ன்னு வலிச்சு விட்டுரு போனாங்க. முடியாதான் கூட போனாங்க. ஐப்ரோ அப்படி வலிச்சா என்னத்துக்கு ஆறுது? சொல்ல இரு லைட் போட்டுட்டா. வலிச்சு விட்டுருவேன். லைட் போட்டுட்டா. தெரியல. அழகுபடுத்துறது நம்ம உடல் நலத்துக்கு நல்லது. திரும்ப பாப்பா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு முதல்ல நல்லது. இதுக்கு மேல பண்ணா ஏத்தலம் குறைச்சலும் ஆயிடும். கீழே பண்ணும். நீ கொஞ்சம் கம்முன்னு இருப்பா. நான் உனக்கு பண்ணி விடுறேன். நீ பண்ணலையா? பண்ணணும். நான்லாம் ஏன் மூஞ்செல்லாம் நம்பி உங்ககிட்ட கொடுக்க முடியுமா? நான் அந்த கடையிலே போய் பண்ணிக்கிறேன். கடைக்கு போறதுக்கு டைம் இல்ல. அதனாலதான் வேற ஒண்ணும் இல்ல. ஓ இது எல்லாமே இருக்கா நம்ம கிட்ட? ஆனா யாருக்குன்னா என் மண்டை இப்படி ஆனதுக்கு காரணம் என்ன? நானே போட்டு வலிச்சிக்கினது தான். அதனால ஐப்ரோ கூட எல்லாம் விளையாட கூடாது. அப்படி கிடையாதுப்பா, அது நீ காரணம், நாங்க இல்ல. நான் கிச்சன்ல எவ்வளவு அழகா கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன். என் கிச்சனை போய் காட்டு பாரு. என் கிச்சனை காட்டு. ஆக்சுவலி உங்க கிச்சன் எப்பவுமே 365 டேஸும் கிளீனா தான்ப்பா இருக்கணும். ஆனா அது இருக்க மாட்டேங்குது. இருக்கு, ஆனா இருக்க விட மாட்டேன்றீங்க நீங்க. ஆமா, நாங்க விட மாட்டோம். ஆமா, என்ன பண்றது? ஏதோ ஒண்ணு செஞ்சு சாப்பிடணும், நாங்களா போயிடுறோம். நீயா போவேன்னு நினைக்கிறோம், போக மாட்ற. உன்னை பிடிச்சி தள்ளணும் போல் இருக்குதுப்பா. உனக்கு ட்ராக் போட்டுருணும்ப்பா. நான் வீட்டு உள்ளதையே கிச்சனுக்கு ஒரு ட்ராக் போட்டு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ, நீ ஏறி அப்படி நின்னா போதும், ட்ரெயின் போற மாதிரி அதுவா கூட்டு போயிடும். உன்னை கிச்சனுக்கு கூகுள் மேப் போட்டு போற ஒரே ஆள் அதான் கௌரவத்தின் சிகரமா பேசுவப்பா நீ. அத உண்மைதான்ப்பா பேசுறேன், நான் போய் பேச மாட்டேன்ப்பா. எது பேசுறதானா எனக்கு நல்லபடியா எடுத்து கொடுத்துட்டு அமுச்சு விட்டு பேசுவோம். பேசிக்கினே அப்படி கண்ணாடியில போய் மூஞ்ச பாக்குதான். போய் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ கொடு. இது காட்டு. உனக்கு நல்ல முடி, உன் முடிய வந்து நீ அந்த மாதிரி ஸ்ட்ரைட்னிங் பண்ணி இது பண்ணிக்கினீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். ஏன் மூஞ்சியே சப்பையா மாறிடும். அவன் மூஞ்சி குண்டு மூஞ்சி, பூரி மூஞ்சி அவங்களுக்கு சூப்பரா இருக்கும். தெரியல இப்ப எல்லாரும் அததான் பண்ணிட்டு திரியுறாங்க மண்டைய. என் மண்டை எனக்கு இப்படியே இருக்கட்டும். நல்லா இருக்கு மண்டை. நான் போய் கொதருவானே. சரி ஓகே பேபிமா, மண்டை வா வா.